அனைவருக்கும் வணக்கம். இது கிருஷ்ணபா அகாடமில இருந்து உங்க பிரியங்கா. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயல் 6 10ஆம் வகுப்பு தமிழ்ல இயல் 6 அதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஏரியாக்கு நம்ம ஷார்ட்கட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவர் பண்ணலாம். இல்ல நான் நல்லாவே படிச்சிருக்கேன், ஷார்ட்கட்ல நானே வச்சிருக்கேன் அப்படின்னா ஓகே ஃபைன். இல்ல அப்படியே வெட்டரா இருக்கும் அப்படின்னா நீங்க பாத்துக்கலாம். நீரரு வரியா கரகத்து அப்படின்றது புறநானூர்ல இருக்கக்கூடிய பாடல் வரி. இது வந்து பாத்தீங்கன்னா நிகழ்கலை அப்படின்ற பாடத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஓகேங்களா? சோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப வந்து நீரே வரல, நீர் அறவே வரல, கரகம் புறத்துல போய் மோட்டர் போடு அப்படின்னு சொல்றாங்க. நீர் அறவே வரல, கரகம் புறத்துல போய் மோட்டர் போடு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ இதை ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுத்தது சிலப்பதிகாரத்துல மாதவி ஆடிய 11 வகையான குடக்கூத்து அப்படின்ற ஆளுகள் வந்து இருந்துச்சு. இதுதான் கரகத்துக்கு வந்து அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மாதவி அவர்கள், ஓகேங்களா, மாதவி அவர்கள் குடத்தை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு அடியாதான் வருவாங்க. எப்படி இது சில நேரம் வச்சுக்குவோம், சிலப்பதிகாரத்தை சேர்த்துக்குவோம். சில நேரம் மாதவி குடத்தை தூக்கிட்டு, அதான் குடக்கூத்து, ஒவ்வொரு அடியா வருவாங்க. ஒவ்வொன்றுன்றது 1 1 11. சரிங்களா? சோ ஒவ்வொரு அடியா வருவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, ஓகே, அடுத்ததுக்கு போயிடலாமா? இங்க பாருங்க. சோ உரிமை அப்படின்றது பாத்தீங்கன்னா தேவ தந்துபி அப்படின்னு அழைக்கப்படுது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு தேவையானதை தந்துட்டாவே உருமுறத நிப்பாட்டிடுவோம். ஓகேங்களா? இல்ல தேவையானதை தந்துருங்க, உருமுறது நின்றும் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, உரிமைக்கிட்டே இருப்பாங்க, தேவையானது கிடைக்கிற வரைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது திருப்புகழ். தக 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 தந்தக தந்தக அப்படின்னு சொல்லி வந்து பதலை திமிழை துடி தம்பட்டமும் பெருக அப்படின்றது திருப்புகழ். திருப்புகழ் யார் எழுதுனா? அருணகிரிநாதர் இல்லையா? அருணகிரிநாதர். ஓகேங்களா? சோ ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப ஜல்லிக்கட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜல்லிக்கட்டு ஞாபகம் வச்சுக்கும் போது தக தகன்னு, எப்படி தக தகன்னு அந்த காலை திமிழோட துடிக்க வந்து நிக்கும். தக தகன்னு சத்தம் போட திமிழ வந்து துடிக்கிற மாதிரி அந்த காலை வந்து நிக்கும். அப்போ அருமப்பா அப்படின்னு புகழாரம் சுட்டுவாங்க. எப்படி அந்த காலை வந்து தக தகன்னு திமிழ துடிக்கிற மாதிரி வந்து நிக்கும். அப்படி நிக்கும் போது அருமப்பா அப்படின்னு புகழாரம் சுட்டுவாங்க. இதுல ஜல்லிக்கட்டப்போ. ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க. சோ தெருக்கூத்தை தமிழ் கலையின் அடையாளமாக்கியவர், நாடக கலையை மீட்டெடுப்பதை குறிக்கோள் என்றவர். இதெல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துசாமி அவர்கள் தான். ஓகேங்களா? சோ நாடக கலையை மீட்டெடுப்பதே நாடக கலை. ஓகேங்களா? இதுல நாடக கலை அப்படின்ற அந்த பாயிண்ட் முக்கியம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, சோ என்னென்னலாம் அவங்க வந்து அவார்டு வாங்கியிருக்காங்கன்றது முக்கியம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த நாடகத்தையும் சேர்த்துக்குவோம். நாடகத்துக்கு தாமரை கலையாம வேணும்னா, நாடகத்துக்கு தாமரை கலையாம முத்து மாதிரி வேணும்னா ஞாயிற்றுக்கிழமை தான் போய் வாங்கணும். எப்படி? திருப்பியும் சொல்றேன். நாடகத்துக்கு தாமரை, அப்ப நாடக கலை மீட்டெடுக்கிறதுன்ற அந்த வரிகளுக்காக நாடகத்துக்கு தாமரை கலையாம வேணும்ன்றது தாமரை திரு, கலையாமன்றது கலைமாமணி. ஓகேங்களா? சோ கலையாம முத்து மாதிரி வேணும்னா ஞாயிற்றுக்கிழமை தான் போய் வாங்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கலை ஞாயிறு அப்படின்றதும் கவர் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது கவிஞர் உமா மகேஸ்வரி. இது பாத்தீங்க அப்படின்னா பூத்தொடுத்தல் அப்படின்ற கவிதை ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்து எனக்கு கொடுக்க நூல்வழிதான். ஓகேங்களா? இப்ப வந்து இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இதுல என்னென்ன வந்து எழுதியிருப்பாங்க, நட்சத்திரங்களுக்கு நடுவே வெறும் பொழுது கற்பாவை அப்படின்லாம் எழுதியிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அதான் உம்முன்னு நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு வெறும் பொழுத வந்து கல்ல விட்டு எரிஞ்சு வீணாக்காம கவிதை எழுதலாம்ல. திருப்பி சொல்ற, உம்முன்னு உட்காந்து நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு வெறும் பொழுத போக்காம கல்ல விட்டு எரிஞ்சுக்கிட்டு வெறும் பொழுத போக்காம கவிதை எழுதலாம்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ இதெல்லாம் கவிதை அப்படிங்கிறதுக்காக சொன்னது. சோ உம்முன்றது உமா மகேஸ்வரி. ஓகே, அடுத்ததுக்கு போயிடலாமா? இதுல பாத்தீங்கன்னா குமரகுருபரர் அவர்களுடைய முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் கொடுத்திருப்பாங்க. சோ அதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட், அதாவது என்னன்னா, குழந்தையோடைய 5 to 6வது மாதங்கள்ல இந்த பருவத்தை வந்து செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 5 to 6 மணிக்குள்ள போனாதான் செங்கீரை கிடைக்கும்.
கீரையே வந்து சீக்கிரம் போனாதான் கிடைக்கும். அப்ப 5 to 6 போனாதான் செங்கீரை கிடைக்கும், செங்கீரை வாங்க முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது குமரகுருபரருடைய நூல்வெளி. ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா முத்துக்குமரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், குமரகுருபரர் இது இப்ப பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்றேன். சோ முத்துக்குமரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, முருகன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய வேற என்ன விஷயங்கள் முக்கியம் அப்படின்னா இங்க வந்துடலாம். ஓகேங்களா, சோ குமரகுருபருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த 17 வயசை தாண்டினாதான் குமர பருவத்தை அடைய முடியும். 17 வயசை தாண்டும் போதுதான் குமர பருவத்தை அடையலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து என்னென்ன மொழிகள் தெரியும் அப்படின்னா தமிழ், வடமொழி, ஹிந்துஸ்தானி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா HTV, குமார் வந்து HTVல வேலை பாக்குறான், அதுல குமார் HTV பாக்குறான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குமரகுருபரர் HTVன்றது ஹெச்னா ஹிந்துஸ்தானி, டீனா தமிழ், வீணா வடமொழி. ஓகேங்களா, சரி. அடுத்தது இதுல என்னென்ன நூல்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா, ஓகே, என்ன நூல்கள்? இப்ப வந்து இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா குமாரு நீ சகலகலாம் வல்லவன் தான்ப்பா, குமாரு நீ சகலகலாம் வல்லவன் தான்ப்பா. மதுரையில இருந்து மீனாட்சி கிளம்புது அப்படின்னு தெரிஞ்ச உடனே திருவாரூர் கிட்டயே போய் நீதி கேட்ட பத்தியா. ஓகேங்களா, சோ கந்தலாகிட்டப்பா அப்படின்னு சொல்றாங்க. திருப்பி சொல்றேன், குமாரு நீ சகலகலாம் வல்லவன் தான்ப்பா, மதுரையில இருந்து மீனாட்சி கிளம்புது அப்படின்னு தெரிஞ்சோடனே திருவாரூருக்கு போய் நீதி கேட்கிற பத்தியா, நீதி கேட்டு கந்தலாக்கிட்ட அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இதெல்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான். நீங்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளிக் ஆயிரும். ஓகேங்களா, சோ அவ்வளவுதான், இதுல இருக்கக்கூடிய ஏரியாவும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா தக்கையின் மீது 4 கண்கள் அப்படின்ற சிறுகதை தொகுப்புல பாய்ச்சல் என்னும் கதை இடம்பெற்றுள்ளது. சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்ப வந்து தண்ணிக்கு மேல தக்க வந்து மிதக்குது, ஒரு தர்மாகோல் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்களா, அதான் தக்க. அப்ப தண்ணிக்கு மேல அது மிதந்து போகும்போது அது எப்படி போகுதுன்னு சின்ன வயசுல வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு தக்கைய தண்ணிக்குள்ள போட்டு பாத்துக்கிட்டே இருப்போம் எங்க எல்லாம் போகுது அப்படின்றத விளையாடுறதுக்காக. அப்ப அந்த தண்ணியின் மீது அந்த தக்கையை போடும் போது 4 கண்ணும் அந்த கண்ணை அதை பாத்துக்கிட்டே இருக்கும். உடனே அது வந்து எங்கேயாச்சும் ரொம்ப தூரத்துக்கு போகுதுன்னா உடனே பாஞ்சு போய் அதை என்ன பண்ணிடுவோம், பிடிக்கிறோம்னு கந்தலாக்கிடுவோம். தக்கை மீது 4 கண்ணுல வச்சிருப்போம், அது எங்க தாண்டி போகுது அப்படின்னா அதை பாஞ்சு போய் பிடிக்கிறன்ற பேர்ல கந்தல் ஆக்கிடுவோம். பாய்ச்சல் கந்தசாமி தக்கை மீது 4 கண்கள். முடிஞ்சிருச்சா? சரி, அடுத்தது இப்ப வந்து கந்தன் அப்படின்னாவே முருகன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கந்தனுக்கு மயில் தான் வாங்கணும், மயிலும் நாகமும் தான் ஹெல்ப் பண்ணும் கந்தனுக்கு. ஓகேங்களா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டம். அதுக்கப்புறமா சாயாவனம் புதினத்துல இப்ப வந்து சாயாவனமும் புதினம் தான், விசாரணை கமிஷனும் புதினம் தான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வீட்டுல புதினா சட்னி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க விசாரணை போடுவாங்க எப்படி இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த புதினா சட்னிக்கு மட்டும் நீங்க சாயல கந்தல் தான் கதை. ஓகேங்களா, புதினா சட்னி எப்படி இருக்கு விசாரணை போடும்போது நீங்க அந்த புதினா சட்னி பக்கம் சாயாம பேசுனீங்கன்னா நீங்க உங்களுக்கு கதை கந்தல் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாதான் தப்பிக்க முடியும். ஓகேங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா விசாரணை. இப்ப வந்து ஒரு விஷயத்த விசாரிச்சாதான் நம்ம சாதிக்க முடியும். எப்படி ஒரு விஷயத்த கந்தலா விசாரிக்கணும், அப்படி விசாரிச்சாதான் அதான் அதுல நம்ம சாதிக்க முடியும். ஒரு துறையில இறங்குறோம்னா அதை பத்தி நல்லா விசாரிக்கணும், கந்தலா விசாரிச்சாதான் சாதிக்க முடியும். முடிஞ்சுதா? சாகித்ய அகாடமி அதை கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சுடுமண் சிலை குறும்படத்திற்கு அனைத்துலக விருது கொடுத்திருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா சுடுமண்ல செஞ்ச சிலை காந்தம் மாதிரி அனைத்து உலகத்தையும் இழுக்கும். சுடுமண்ல செஞ்ச சிலை காந்த மாதிரி அனைத்து உலகத்தையும் இழுக்கும். அப்ப கந்தசாமி அனைத்துலக விருது. ஓகேங்களா, இதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா என்னென்ன புதினங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்கு அப்படின்னா தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி. சூரிய வம்சம் படம் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும், பார்த்திருப்போம். சூரிய வம்சத்துல அவங்க தொலைஞ்சு போயிருவாங்க, வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்கல்ல, தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது ஒரு உதவாக்கற, அது ஒரு உதவாக்கற, இது 2 சேர்ந்து நாசமா போகுதுன்னு சூரிய வம்சத்தை துரத்தி விட்டுருவாங்கல்ல, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சூரிய வம்சத்துல தொலைந்து போனவர்கள், அப்ப சூரிய வம்சம் படத்துல அவங்க 2 பேர் தொலைஞ்சு போயிருவாங்க. தொலைஞ்சு போனாலும் அவங்க சாந்தமா இருந்ததுனாலதான் முன்னேறினாங்க, இல்லைன்னா அவங்க கதை கந்தல் ஆயிருக்கும்.
சரிங்களா? சூரிய வம்சத்துல அவங்க தொலைஞ்சு போனாலும் சாந்தமா இருந்து ஜெயிச்சாங்க, இல்லைன்னா கதை கந்தலா இருக்கும். ஓகேங்களா? எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வரிகள் பாருங்க. ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் அப்படின்றது சிலப்பதிகாரம் ஊர்கான் காதை. இத இந்த ரெண்டாவது இத ஞாபகம் வச்சுக்குவோம். பரபரப்பா வாங்க, இல்லைன்னா இதை கூட ஞாபகம் வச்சுக்கோ. பரபரப்பா வாங்க, நம்ம இஷ்டத்துக்கு தோண்டுவோம். எதை அப்படின்னா சில ஊர்களை பரபரப்பா வாங்க, பரபரப்பா வந்தாங்க, இல்ல எப்படி வச்சுக்கோங்க, பரபரப்பா வந்தாங்க, அவங்க இஷ்டத்துக்கு தோண்டி போட்டாங்க சில ஊர்களை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுவும் ஞாபகத்துக்கு வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. வேற என்ன இருக்கு அப்படின்னா இத ஷார்ட்கட்டா ஞாபகம் வைக்க வேண்டாம். ஆனா இது எப்படி படிக்கிறதுன்னு நான் சொல்றேன். இப்ப இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதை பாத்துக்கிட்டவங்க ஓகே, இல்லைன்னா நான் சொல்றேன். கார்காலம் ஆவணி புரட்டாசி, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை அப்படிலாம் நீங்க ஞாபகம் வச்சுட்டு இருக்க வேண்டாம். ஓகேங்களா? ஒண்ணும் இல்ல, இளவேனில் முதுவேனில் இந்த ரெண்டையும் தூக்கி ஃபர்ஸ்ட்ல போட்டுருங்க. இளவேனில், அதுக்கப்புறமா முதுவேனில். இளவேனில் முதுவேனில் கார் குளிர் முன்பனி பின்பனி, இந்த ஆர்டரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அப்படியே ரெண்டு மாசமா பிரிச்சு போட்டுக்கலாம். அப்ப இளவேனிலையும் முதுவேனிலையும் முன்னாடி கொண்டு வந்துடணும். இளவேனில் முதுவேனில் கார் குளிர் முன்பனி பின்பனி, அவ்வளவுதான். இது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாவே அந்த மந்தோட ஆர்டரை ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? இதை நம்ம படிக்க மாட்டோமா? எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பண்ண மாட்டோமா? ஓகேங்களா? சரி, அடுத்தது இதுல இருக்கக்கூடிய ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு கட்டம் இருக்கும். ஓகே, இதை பார்த்துடலாம். இதுல திணையும் பொழுதும், பெரும் பொழுது சிறு பொழுது திணை எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்றேன். குறிஞ்சி பூ குளிர்காலத்திலையும் முன்பனிலையும் தான் இருக்கும், அது சில்லுனே தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப குறிஞ்சி பூ குளிர்லையும் பனிலையும் முன்னாடி இருக்கிற பனிலையும் தான் இருக்கும். அதை பறிக்கணும்னா யாமத்துல போய் தான் பறிக்க முடியும். சரிங்களா? குறிஞ்சி பூ பறிக்கிறதுக்கு யாமத்துல போவாங்க, அதுவும் குளிர்லையும் முன்பனிலையும் தான் அது இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லை முல்லைப்பூ பறிக்கிறதுக்கு கார் எடுத்துக்கிட்டு மாலை நேரத்துல போகணும். முல்லைப்பூ பறிக்கணும்னா கார் எடுத்துக்கிட்டு மாலை நேரத்துலலாம் போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இது ரெண்டுமே 6 பெரும்பொழுதுகள், மருதமும் நெய்தலும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மருதைக்கு போய் நெய் வாங்கலான்னு ஆராச்சும் பெரும்பாடுபட்டு வைக்க ஏற்பாடு பண்ணுவாங்களா? மருதைக்கு போய் நெய் வாங்குறதுக்காக ஆராச்சும் பெரும்பாடுபட்டு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்களா? அவ்வளவுதான். அப்ப 6 பெரும்பொழுதுகள் வைக்கிறதுக்குன்றது வைக்கிற, ஏற்பாடு பண்ணுவாங்களான்றது ஏற்பாடு. ஓகேங்களா? அடுத்தது பாலை. பாலை இளமையிலையும் குடிக்கணும், முதுமையிலையும் குடிக்கணும். அதுதான் பின்னாடி நமக்கு நன்மையை கொடுக்கும். அவ்வளவுதான். பாலை இளமையிலையும் முதுமையிலையும் குடிக்கலாம், அதான் பின்னாடி நமக்கு நன்மையை கொடுக்கும். சோ நண்பகல். ஓகேங்களா? அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய கடைசி ஷார்ட்கட். சோ தேன்மலை நமக்கு தெரிஞ்சிருக்கும், சுரதா, இதுதான் சொல்றேன். சோ தேன்மலை சுரந்தா நல்லா இருக்கும்ல, தேன் குடிக்கிறவங்களுக்கு அப்ப தோணும், தேன் மலையா பொழிஞ்சா அப்படியே எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தேன் மலையா சுரந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும், சுரதா. திருக்குறள் நீதி இலக்கியம் திருநாவுக்கரசு. திருக்குறள்ல நீதி இல்லைன்னு சொன்னா நான் வலிகிறாதா? திருக்குறள்ல போய் நீதி இல்ல அப்படின்னு சொன்னா நான் வலிகிறாதா? அப்ப திருக்குறள் நீதி இலக்கியம்ன்றது திருநாவு. ஓகேங்களா? அடுத்தது நாட்டார் கலைகள் பெருமாள். சோ இத நம்ம எப்பயாச்சும் தங்கிலீஷ் இங்கிலீஷும் சேர்ந்து பேசுவோம்ல, அப்ப சொல்லுவோம் இதெல்லாம் நாட்ட பெருமை அப்படின்னு சொல்லுவோம், இதெல்லாம் நாட்ட பெருமை அப்படின்னு சொல்லுவோம். தங்கிலீஷும் இங்கிலீஷும் மிக்ஸ் பண்ணி பேசிட்டு இருப்போம். சோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அவ்வளவுதான், நம்ம என்ன பண்ணிட்டோம், இயல் 6க்கான ஷார்ட்கட் எல்லாம் பார்த்துட்டோம். சோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.